शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். யாகுக்கு உள்பட அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் மதியம் நல்ல திருப்தியா சாப்பிட்டுருக்கீங்களா? இப்ப வடை போண்டா நிறைய சாப்பிட்டீங்களா? டீ காஃபி குடிச்சிட்டீங்களா? குடிச்சவங்க எல்லாரும் ஒரு முறை கை தட்டுங்க. மிக சிறப்பு. அப்ப கடைசி ரோல இருக்கிற 2 பேர் குடிக்கல போல. ஓகே, அவங்களுக்கு சேர்த்து இனிய புத்தாண்டு மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா புத்தாண்டு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் சங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை முறை கொடுத்து நம்ம இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இப்ப நான் ஒரு ஜாதகம் போட போறேன். ஆல்ரெடி போட்டேன். இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 4/1/1984 மதியம் 1:40 நீங்க எந்த ஒரு வேணுமாலும் போட்டுக்கங்க. தமிழ்நாடு. சரி, இருக்கு சார், இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஓகேங்களா? மதியம் 1:40. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இது ஒரு ஆணோட ஜாதகம் சார். நம்மளுடைய சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுல எந்த ஒரு நாள் போட்டுக்கங்க. ஓகேங்களா? இது ஒரு ஆணோட ஜாதகம். நம்ம வேத ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லக்னத்தை வச்சு அவங்க என்ன லெவலுக்கு போவாங்கங்கிற விஷயம் நம்ம எடுக்கலாம். லக்ன புள்ளி, லக்னம், லக்னாதிபதியை வச்சு எல்லா விஷயம் சொல்லலாம் இல்லையா? மேசம் தானே லக்னம், யாருக்கும் சந்தேகம் இல்லையே. நீங்க சாஃப்ட்வேர்ல போட்டு செக் பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல. மேச லக்னம் தானே. மேசம்னா அதனுடைய அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப செவ்வாய்னா யாரு? காலையில ஐயா பேசும்போது சொன்னாருன்னு, செவ்வாய்னா மண்ணு. அப்ப மண் தத்துவ, மண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். செவ்வாயுடைய யூனிஃபார்ம் சர்வீசஸ், மண்ணு, செங்கசூளை, அது சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை தான் செய்ய போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த லக்னாதிபதி செவ்வாய் எங்க போய் இருக்கிறாருன்னு பாருங்க. சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. சனினா அடிமை தொழில், சனினா அப்படி இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு சனினா சர்வீஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்க சார். இவர் மக்களுக்கு சர்வீஸ் செய்துட்டு இருக்கிறார். சரிங்களா? லக்னாதிபதி செவ்வாய் போய் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சனி பகவானோட இணைஞ்சு மக்களுக்கு சர்வீஸ் செய்யறாரு. நிலம் தொடர்பு கொள்றது, சர்வீஸ் செய்யறாரு. அப்படின்னா இவரு ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர், விஏஓ. நான் ஏன் ஊர் பேர் போட வேணாம்னு சொன்னதுக்கு இனிமேல் தான் காரணம் வரும். இவரை ஒரு அலுவல் நிமித்தம் சார்ந்து நான் இவரை சந்திக்க போனேன். சந்திக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. ஐயா கவனிச்சு கேளுங்க. ஐயா கவனிங்க, கவனம் இங்க இருக்கணும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டாரு. உடனே நான் கவுண்டமணி மாதிரி, நான் முழு நேர ஜோதிடரா இருக்கிறேன் அப்படின்னு. ஜோதிடம் வந்து சார் ஒரு ஏமாற்று வேலை அப்படி இப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு பிரசனம் எடுத்து நீங்க மகர ராசி இல்லாட்டி கும்ப ராசின்னு சொன்னேன். அங்க என்ன ராசி போட்டிருக்கு? அவருக்கு கொஞ்சம் இதுல ஏதோ விஷயம் இருக்கு போல நினைச்சார். அதுக்கு பிறகு கேட்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களால சொல்ல முடியுமா? உடனே பிரசன்ன லக்னம் தான். அவர் ஜாதகம் என்கிட்ட தரல. பிரசன்னத்துல எடுத்து போடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, சொன்னேன். உங்களுக்கு குழந்தை இல்லை. ஆமா சார், அடிக்கடி நீங்க திருவண்ணாமலை போவீங்க. கரெக்டு சார். இப்ப ஜோசியத்தை நம்புறீங்களா? 50% நம்புறேன்னு சொன்னார். இன்னும் 21 நாள்ல 100% நீங்க நம்புவீங்கன்னு சொன்னேன். சார் ஜோதிடம் அப்படிதான் சார் பேசணும். நம்ம யாரை போய் சந்திக்கிறோம்? ஒரு கிராமத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும்? அப்படிதானே பேசணும் சொன்னேன். 21 நாள்ல போய் நீங்க ஜோதிடத்தை முழுசா நம்புவீங்க அப்படின்னு. சார் நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஜோதிடத்தில், ஒரு ஜாதகத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டுல ராகு இருந்தா யோகம் சொல்லிட்டு போயிட்டாங்களா? யோகம். ரிஷபத்துல ராகு இருந்துச்சுல்ல, நல்ல யோகம், நிறைய வருமானம், எக்கச்சக்கமான பணம், நிறைய சம்பாதிச்சார். இவருக்கு வயசு எவ்வளவு சார்? 21 41? 41 தானே. 41 வயதுல நிறைய சம்பாதிச்சுக்கிறார். இவரை தேடி ஒரு விஷயத்துக்காக யாராவது போனாங்கன்னா இல்லைன்னு சொல்ற வேலையே கிடையாது. எதா இருந்தாலும் சரிங்க சார்,
நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிம்பாரு. அந்த அளவு ஒரு நல்ல பெயர் வாங்கி வச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். அதோடைய ஹைலைட் மட்டும் இங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்றேன். உடனே இவர் ஜோதிடத்து மேல ஈர்ப்பு ஆகி உடனே நம்ம அலுவலகத்துக்கு வர்றார். என்னைக்கு வர்றாரு? என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வர்றாரு, December 18. அப்ப வர்றார் மதியம் 3:45 4 மணிக்கு வர்றார். அப்ப ஜாதகத்தை எடுத்து பெரட்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் சொன்னேன். இப்பவும் சொல்றேன் சார், இன்னும் 21 நாள்ல நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை 100% நம்புவீங்கன்னு. சரி, அந்த கதை அப்புறம். ரிஷபத்துல ராகு இருக்குங்களா? 2ஆம் இடமா? ரிஷபத்துல ராகு இருந்தா பணம் கொடுக்கணுமா கெடுக்கணுமா? கொடுக்கணுமா? கொடுக்கணும்ல சார். பணம் கொடுத்துச்சு இல்ல. ஏன்? அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பாருங்க, அவரை பாக்குறாரு இல்ல? பாக்குறாரு தானேங்க சார்? ஓகே. இந்த 2ஆம் இடத்தை செவ்வாயும் பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தர் நடந்து வர்றாரு நம்ம முல்லை மகளுக்கு. ஒருத்தங்கிட்ட சண்டை பண்ணி அவரும் இவரும் கட்டி புரண்டு ரோட்ல உருண்டுட்டு சண்டை பண்ணிட்டு அந்த வேகத்தோட இங்க வர்றாரு. அந்த வேகத்தோட வந்த இங்க ஒருத்தர் அவர்கிட்ட வம்புழுத்தார். இவர்கிட்டையும் அதே மாதிரி வம்புழுத்துட்டு இங்க வரும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில இந்த செவ்வாய் இங்கே இருந்து 2ஆம் பார்வையாக பார்த்தார். பெரிய டேஞ்சர் குறியை நான் சொன்னேன். இது என்னைக்கா இருந்தாலும் உங்களை ரவுண்ட் அப் பண்ணும் அப்படின்னு. சரிங்களா? செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 2ஆம் வீட்டுக்கு தனிச்சு இருந்து பார்க்கும்போது ஒரு பலன், சனியோட சேர்ந்து நின்று பார்க்கும்போது ஒரு பலன். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. 2வது திருமண விஷயத்தை எடுத்தேன். ஒரு சுக்கரனுடைய வீடுல ராகுவா, இன்னொரு சுக்கரனுடைய வீட்டுல செவ்வாய் சனியா? நான் சொன்னேன், இந்த வருஷத்துல பிறந்த எத்தனை பேர் கணவன் மனைவியோட சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. மேக்சிமம் வாய்ப்பு கிடையாது. ஒரு சில விதிவிலக்கான ஜாதகங்கள் மட்டும்தான் அதுல இருக்கும், தவிர மேக்சிமம் பிரச்சனை தான் அப்படின்னு. இந்த 2 வீடுமே பாதிப்பு சார். கணவன் மனைவி ஏற்கனவே இது 3வது இடத்துல இந்த இடம் சொல்றேன். இந்த 2 வீட்லயுமே இருக்கும்போது இது பாதிப்பை தருது. சரிங்களா? அதுக்கு நான் தான் டிகிரி போட்டு வச்சிருக்கேன். அப்போ இவருக்கும் இவங்க மனைவிக்கும் பெரிய கருத்து வேறுபாடு, பிரச்சனை எல்லாமே இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பம் பிரியல. புரிஞ்சதுங்களா? சரி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி தானே குழந்தை. அந்த 5ஆம் அதிபதி தனுசுல இருக்குதா? நல்லது தானே. அவருடைய வீட்டுக்கு தானே திரிகோணத்துல இருக்கிறாரு. நல்லது தானே. குருவுடைய வீட்டுல இந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாத 3 6ஆம் அதிபதியோட இணைஞ்சு அவர் புதன் 10 டிகிரி, சூரியன் 19 டிகிரி, 9 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாரா? சூரியன் புதன் நண்பர்கள்னாலும், மன்னிக்கணும், புதனும் சூரியனும் நண்பர்கள்னாலும் இந்த இடத்துல அவர் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியா தான் செயல்படுவார். சரிங்களா? சரி. இந்த 9ஆம் அதிபதி அங்கே இருக்கிறாரா? இந்த 9ஆம் அதிபதி 3 டிகிரி சனியுடைய 3ஆம் பார்வையில பாதிப்படைகிறாரா? 5ஆம் அதிபதியையும் நல்லா கவனிங்க, 5ஆம் அதிபதி இங்க சனியுடைய பார்வையில பாதிப்படைஞ்சிட்டாரா? சூரியன் குழந்தை, அதாவது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவும் பாக்குறாங்களா? சார், நல்ல ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுங்க. ஒரு இருள் கிரகத்தை ஒரு ஒளி கிரகம் பார்வை செய்யறதுக்கு தான் நம்ம டீப்பா சென்சிட்டிவா டிகிரி பார்க்கணும். இந்த ரூம் இருளடை செய்யறதுக்கு ஒரு லைட் ஆஃப் பண்ணா போதும். அவங்க எந்த இடத்துல இருந்து பண்ணாலும் சரி, அதனோட வேலை. அப்ப சனிங்கிற ஒரு இருள் கிரகம் இங்க பார்க்கும்போது 5ஆம் அதிபதியை பாதிப்படைய செஞ்சுச்சு. குரு புத்திர காரகனை பாதிப்படைய செஞ்சுச்சு. நல்ல கவனிங்க. இந்த அமைப்புல அவங்க இருக்கும்போது 5ஆம் இடமும் புத்திரக்காரனும் பாதிப்பு. அதனால இவருக்கு குழந்தை இல்லை. அது இருக்குமா இல்லையாங்கிற ஆய்வுக்கெல்லாம் நம்ம போகல. சரிங்களா? இங்க குழந்தை இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். சரி. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா குரு தசையில சனி புத்தி இப்ப நடக்குது அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே நம்ம குரு தசை சனி புத்திக்கு என்ன பலன் சொல்லுவோம்? சார் முரளிதரன் சார், என்ன சார் பலன் சொல்லுவோம்? குரு தசையில சனி புத்தி ஜெனரலான பலன் சொல்லுங்க. யார் வேணுமாலும் சொல்லலாம். சரிங்களா? நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? ஒரு அடுத்த கேள்வி கேட்கிறாரு, எனக்கு ப்ரமோஷன்ஸ் வருமா? ஓ, அதுக்கு மேல நான் பதில் சொல்லல. கைய பாருங்க. சரிங்களா? இப்படி பதில் சொல்லி சார், நான் மீண்டும் மீண்டும் கேட்க சொல்றேன், என்னுடைய தோட்டம் இருக்கிற ஏரியாவுக்கு அவர் விஏஓ. எடுத்தமா கவிழ்த்தமா நான் பேசக்கூடாது. நாளைக்கு அவரை பார்க்க போகணுமா இல்லையா சார்?
தாசில்தார் சார் போகணுமா இல்லையா? ஓ அப்படின்னு ஆச்சுங்களா? நல்லா கவனிங்க சார். இப்படிதான் சார் காட்டணும். சரி, ஓகே. இவருக்கு குரு தசையில சனி புத்தி. குருவுடைய நிலைமை எடுங்களே. குரு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரா? கேதுவுடைய சாரத்துல இருக்கிறாரா? கேது எங்க எடுத்துறாரு? லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 8ஆம் இடத்தினுடைய அமைப்பையும் சேர்த்து தானே இவர் செய்வாரு. 8ஆம் இடம் ஒரு விஷயத்தை துண்டிக்கும் அல்லது தண்டிக்கும். ஒத்துக்கிறீங்களா? சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த 8ஆம் அதிபதி 8ஆம் அமைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 9ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு அங்கே ஆட்சி. சனி 10ஆம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் ஓரளவுக்கு இருக்கு. அதனாலதான் விஏஓ போஸ்ட்ல வந்தார். இதுல இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுனால, சனியின் பார்வை 9க்கு இருந்ததுனால எங்க அப்பா இறந்து இவருக்கு போஸ்ட் கிடைச்சிச்சு. இவரு எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பாடியை வளர்க்கல. 300 ரூபா கொடுத்துதான் வரைஞ்சிருக்கிறாரு உடம்ப. புரியுதுங்களா? இந்த வேலை கிடைச்சிச்சு. நல்லா கவனிச்சுங்க சார். உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்து எந்த இடத்த பார்த்தாலும் அங்க ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்காம உங்களை விடவே விடாது. நான் சொல்றேன் சார், ஏன் எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கும்போது, செவ்வாய் சனினாவே சொத்தில் ஏமாற்றப்பட்ட குடும்பம். அது ஏன் ஜாதகமா இருந்தாலும் உண்மை. உங்க அப்பா அம்மா செஞ்சிருக்காங்க சார், தாத்தா பாட்டி செஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு. சார் அவங்கெல்லாம் அப்படி இல்லை சார், ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார் அப்படின்னாங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க சார். சேர வேண்டியதை சரிசமமா பிரிக்காம விட்டீங்கன்னா இந்த செவ்வாசனி சேர்க்கை இருக்கும். இதை நான் ஆயிரக்கணக்கான ஜாதகத்துல இதை நான் நிரூபிச்சிருக்கேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. நான் என்ன மட்டும் சொல்லிக்கல. அப்ப செவ்வாய் சனி தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, இது சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு பெரிய காத்தா அடிக்காதீங்க, ஒரு சின்ன காத்தா அடிங்கன்னு சொன்னேன். அதை அவர் ஏத்துக்கவே இல்லை. இல்லை சார் இப்படிலாம் இருந்தாதான் சார் அப்படின்னாரு. லஞ்ச ஒழிப்பு தொழிலை மாட்டி வேலை போயிடுச்சு சார். போன் பண்றாரு, போன் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு போன் பண்றாரு அதிகாரிகிட்ட பேசி, சார் என்ன சார் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் நீங்க எனக்கு அப்படின்னாரு. அதாவது நீங்க நினைக்கிற ப்ரமோஷன் வேற, நாங்க சொன்ன ப்ரமோஷன் வேற. நான் சொன்ன ப்ரமோஷன் நான் என்ன பதில் சொன்னேன்? ப்ரமோஷன் கிடைக்குமா? ஓ கண்டிப்பா. நான் எங்க கைய காட்டிட்டேன்? ஒண்ணுமே இல்ல. செவ்வாய் சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீ ஓடி ஓடி. தப்பு தானே? தப்பு தானே சார்? பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும் சார், போத்திரம் அடிஞ்சு பொண்ணு எடுக்கணும் சார். எதுக்கு வாங்கணுமோ அதுக்கு வாங்கிக்கங்க சார். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது இல்லையா? நம்ம ஜோதிடத்தின் வழியாக தான் சொல்றோம். எந்த அதிகாரியும் நம்ம குறைச்சி மதிப்பீடுல சொல்லலை. என்னுடைய குடும்பத்திலேயே ஒருத்தர் வருவாய்த்துறையில வேலை பார்க்கிறார். என் குடும்பத்திலேயே அவரு இந்த வீடியோ பார்ப்பார். அதுக்காக செவ்வாய் சனி எந்த காரணத்தை விட்டு 2ஆம் இடத்தை பார்க்க கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருந்தா தவறான வழியில சார் வருமானம். அது அவன் கர்மா. நீங்க போய் எப்படி மாத்துவீங்க? அதை எங்க சார் போய் மாத்த முடியும்? அவர் சொல்றாரு, நான் ஒருத்தருடைய பேரை சொல்லி நான் இவர்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பேன், மாசம் ஒரு முறை ஜாதகம் பார்ப்பேன், 25,000 ரூபா. அவர் சொல்லலையே சார் உங்களுக்கு வேலை போகணும். நான் தான் சார் சிம்பாலிக்கா சொன்னேன். சரி, இவரு வீட்டுக்கு போயிட்டாரு. உடனே உங்க சகோதரிகளை அனுப்பி வைக்கிறாரு. சார் சொன்னது எனக்கு நெருடலாவே இருக்கு, நீங்க போய் ஒரு முறை பாருங்க அப்படின்னு. அவங்க கிட்டே நான் சொல்லிட்டேன், உங்க தம்பியை பார்த்து இருக்க சொல்லுங்க. இந்த குரு தசையில சனி புத்தி, குருவும் சனியின் பார்வையில இருக்கு. சனியும் பாத்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்புல இருக்கிறாங்க. இந்த அமைப்பு சரியில்லை. இந்த மேச லக்கணத்தையும் இந்த செவ்வாய் சனி எந்தெந்த வீட்டை பாக்குதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடு போன சனிக்கு மட்டும் எடுக்கலாம். 9ஆம் இடம் பாக்குறாங்களா? இவருக்கு அப்பா இல்ல. சரி, அதே மாதிரி இந்த சனியினுடைய இன்னொரு ஏழாம் பார்வையா லக்னத்தை பாக்குறாரா? ஆள் சாமானியமா பேசவே மாட்டார், அமைதியா இருப்பார். சரிங்களா? அதன் பிறகு இவருடைய 10ஆம் பார்வை எங்க வருமா? கடகத்துக்கு வருமா? 3ஆம் இடம் பிரச்சனை. சார் நல்லா புரிஞ்சுங்க, 3ஆம் இடம் ஒரு பிரச்சனை. அப்படின்னா இவருடைய சகோதரிக்கு திருமணமே ஒரு சகோதரிக்கு ஆகல, இன்னொரு சகோதரி திருமணம் பண்ணி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. சரி, செவ்வாயினுடைய பார்வை எடுங்க. டக்குன்னு இந்த வீடு செவ்வாய் சந்திரனை பார்த்தா கண்டிப்பா அம்மா இருப்பாங்க, நோய்வாய், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்லயே இருப்பாங்க. இந்த வீடு லக்னத்துக்கு என்ன சார் 10? சனியுடன் இணைஞ்ச செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்த்துச்சா? வேலை போயிடுச்சு சார். நியூஸ்ல வரைக்கும் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, இது நியூஸ்ல வரைக்குமே வந்திருக்குது.
ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்பு, இந்த வீடு 10ஆம் இடம் பாதிப்படையுதா? 10ஆம் அதிபதி பாதிப்பா? சரி, அதன் பிறகு இந்த கிரகத்தினுடைய இன்னொரு அமைப்பு லக்னம், இங்கேயும் பாதிப்பா? இவருடைய 8ஆம் பார்வையாக 2ஆம் இடம், இதெல்லாம் பாதிப்பு. சார் நல்லா கவனிங்க, இவர் விவசாய வேலை செஞ்சு, செவ்வாயுடைய காரக தொழில் செஞ்சு, சனி பகவானுடைய காரக தொழில் செஞ்சு சொற்ப வருமானத்தில் இருந்திருந்தால் இவருக்கு கட்டாயம் குழந்தை இருக்கும் சார். ஆனா விதி வேற மாதிரி இல்ல சார் விளையாடுது. அதிகாரிங்கிட்ட அவர் கொடுத்த வாக்கு மூலத்துல எனக்கு இத்தனை இடத்துல பிளாட் இருக்குன்னு சொன்னார். இதுல ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல ரெய்டு நடக்கும்போது நான் வெளியில் நிக்கிறேன். சோ இவ்வளவு பெரிய ஒரு காம்பினேஷனான ஒரு விஷயம். செவ்வாய் சனிங்கிற ஒரு சாதாரண ஒரு 2 கிரகம், இது சாதாரண கிரகம் கிடையாது. இனிமேல் இவருடைய வாழ்க்கையில போராட்டம் தான். நல்லா கவனிச்சுங்க சார். நீங்க ஒரு ஏரியாவுக்கு கெத்தா போயிட்டு வந்துட்டீங்க சார், அந்த கெத்துல இருந்து இறங்கி உங்களை கீழே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து அதாவது மனசுல வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். நம்ம வந்து சூசகமா தான் சொல்லுவோம். நான் ஏன் இந்த சென்சிட்டிவா ஏன் நான் இந்த ஊர் பேரை சொல்லல அப்படின்னா, மரியாதை பொருந்திய அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் அந்த வீடியோ பார்ப்பாங்க, சரிங்களா? அவங்க மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க நான் டேட் ஆஃப் பர்த் கூட போடல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த அமைப்பு இங்கே கண்டிப்பாக வேலை செய்யணும். சரி, இவருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, சுக்கரனுடைய வீட்டுல, இன்னொரு வீட்டுல துலாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி இருக்கு. ஓகே, அப்ப இங்க சுக்கரன் 2ஆம் இடத்தை பாருக்கு சார், அதுக்கு என்ன சார் பலன்? நல்லா கவனிங்க, சுக்கரன் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அவர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க, கேதுவோட இணைஞ்சு 10 டிகிரிக்குள்ளார பாக்குறாங்க. நல்லா கவனிங்க, சுக்கரன் கேது இணைஞ்சா தாம்பத்தியம் உண்டு, குறைவான தாம்பத்தியம் உண்டு. காரணம் மனைவி உண்டு, மனைவிக்கு நமக்கு அக்கப்போர் உண்டு. பணம் உண்டு, பணத்தாலேயே நமக்கு பிரச்சனை உண்டு. வந்துச்சா சார்? இதெல்லாமே இந்த சுக்கிரனுக்கு ஏது இணை வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதம் கொடுத்துதான் உங்களுக்கு வெற்றி அடைய வைக்கும். நீங்க எடுத்தோடனே ராக்கெட் வேகத்துல, வந்தே பாரத் ட்ரெயின் வேகத்துல சைல்லுன்னு போக கூடாது. இங்க பிரேக் போடுறதுக்கு ஒரு தயாரா இருக்கிறாருன்னு அர்த்தம். சார் இந்த 8ஆம் இடம் தான் சார் சொன்னேன், 8ஆம் இடம் தான் துண்டிக்கிறது தண்டிக்கிறதுன்னு உள்ளதான் இருக்கிறாரு இப்போ. ஆமா, சரிங்களா? இந்த அமைப்பு செவ்வாயுடைய வீடு லக்னம், மண்ணை ஆள்றவர் ஆண்டார். ராகு 2ஆம் இடத்துல இருந்தாரு, மாத்தினாரு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்த்துச்சு, போயிட்டாரு. சரிங்களா? இதை இலைமறை காய்மறையாத அந்த ஜோதிடத்தை விளக்கியிருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியும். புரியுதுங்களா சார்? உங்களுக்கு புரியுதுங்களா சார்? இந்த ஜாதகம் ஒரு அரசு அதிகாரியுடைய ஜாதகம், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தர் விஓ வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா, அவங்க ஜாதகத்துல குறைந்தபட்சம் சனி நல்ல பலமா இருக்கணும், 10ஆம் இடத்தோட ஒரு தொடர்பு கொண்டு இருக்கணும், சரிங்களா? அவங்களுடைய பேசிக் லக்னம் மேசமா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க விஓ 100% இல்ல, ஒரு சைபர் கூட போட்டு எழுதி கொடுங்க. இந்த அமைப்புலாம் உண்டு. அதே மாதிரி இந்த அமைப்புல 10ஆம் இடத்தோடையும் 2ஆம் இடத்தோடையும் பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டால், ஐயா கொஞ்சம் பார்த்து இருங்க ஐயா. ஏன்னா இப்ப என்னுடைய தோட்டத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத விஓனா நான் சொல்ற பலனே வேற. நான் எழுதிய கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். ஆனா நாளை மறுநாள் அவர் இடத்துக்கு நான் போகணும்ல, அதுக்காக தான் நான் இலைமறை காய்மறையாக அவருக்கு சொன்னேன். அவருக்கு அது அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு, ஓகேங்களா? அதனால ஒரு ஜோதிடர் எப்போதுமே ஒரு துன்பத்தை கூட நெளிவு சுழிவோட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை, என்னுடைய கருத்து. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. இந்த ஜாதகம் சந்தேகம் தான் கேளுங்க, சொல்லிடுறேன். வேலை போயிடுங்க, நான் தான் சொல்லுங்க, துண்டிக்கும் இல்லாட்டி தண்டிக்கும், சரிங்களா? உண்டு உண்டு, கரெக்ட். அந்த பாயிண்ட் கரெக்ட். தகப்பாண்டியன் ஐயா சொல்லுவார், கரெக்ட் சார் அது, சரிங்களா? மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, சார் நீங்க சொன்னது இன்னொரு முறை சொல்லுங்க, அக்கா கேட்கலைங்க. சிறைக்கு போகணும். ஏன்னா சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியன் சந்திரனுக்கு 12ல இருக்கிறாங்க. அந்த அமைப்புல அப்படியே அப்படின்னு அர்த்தம். ஓகே,
சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த மாதம் ஆண்டு விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.